Hi students, 12th standard accountancy, chapter 6, exercise sum number 15, settlement of amount due to the retiring partner. The concept of settlement of amount due to the retiring partner concept உங்களுக்கு previous வீடியோவில் எடுத்திருக்கேன். உங்களுக்கு அந்த கான்செப்ட் புரிஞ்சா மட்டும்தான் இல்லுஸ்ட்ரேஷன் சம் நம்பர் 15 எக்ஸசைஸ் சம் நம்பர் 15 ஜேர்னல் என்ட்ரியை 2 நிமிஷத்துல பாஸ் பண்ணிடலாம். கான்செப்டை புரிஞ்சுக்கணும். ஸோ அந்த வீடியோ பார்த்துட்டு இங்கே வந்தீங்கன்னா உங்களுக்கு இம்மிடியட்டா நீங்கள் என்ன பண்ணிடலாம், ஜேர்னல் என்ட்ரி பண்ணிடலாம். Kavin, Madan, Ranjit are partners sharing profit and losses in the ratio of 4:3:3. 3 பேர் பார்ட்னராக இருக்காங்க. அவங்களுடைய ப்ராஃபிட் அண்ட் லாஸஸை 4:3:3 ரேஷியோவில் பிரிச்சுக்கிறாங்க. இந்த 3 பேர்ல கவின்கிற பார்ட்னர் என்ன பண்ணிடுறாரு, 31st December 2018 அன்னைக்கு ரிட்டையர் ஆயிடுறாரு. On the date of retirement, his capital account shows a credit balance 1,50,000 rupees. ஸோ கவின்கிற ஒரு ரிட்டையர்டரா, கவின்கிற ரிட்டையர் பார்ட்னருடைய கேபிட்டல் அக்கௌண்ட்ல 1,50,000 ரூபாய் கிரெடிட் பேலன்ஸ் காட்டுது. ஸோ இந்த 1,50,000 ரூபாய்க்கு பாஸ் த ஜேர்னல் என்ட்ரின்னு சொல்லியிருக்காங்க. 3 சுச்சுவேஷன் கொடுத்துருக்காங்க. ஃபர்ஸ்ட் சுச்சுவேஷனுக்கு எப்படி ஜேர்னல் என்ட்ரி பாஸ் பண்ணீங்க, த அமௌண்ட் டியூ இஸ் பெய்ட் ஆஃப் இமிடியேட்லி. ஸோ கவின்கிற பார்ட்னர் என்னைக்கு ரிட்டையர் ஆறாரு, 31st December 2018 அன்னைக்கு ரிட்டையர் ஆறாரா. ஸோ 1,50,000 rupees டியூ அமௌண்ட்டை அன்னைக்கே இமிடியேட்டா பே பண்ணிடுறாங்க. அப்போ ஜேர்னல் என்ட்ரி என்ன வரும், இங்க யார் ரிசீவர், ரிட்டையரிங் பார்ட்னர் கவின் தான் ரிசீவர். ஃபார்மேட் என்ன ஜேர்னல் என்ட்ரியில 2 ஃபார்மேட் தான், டெபிட் த ரிசீவர், கிரெடிட் த கிவர் இல்லையா. டேட் ரிட்டையர்மெண்ட் டேட் போட்டுக்கோங்க. யார் ரிசீவர், ரிட்டையரிங் பார்ட்னர் கவின் ரிசீவர். ஸோ கவினோட கேபிட்டல் அக்கௌண்ட்ல 1,50,000 rupees டெபிட் பண்ணணும். ஹூ இஸ் த கிவர், கிரெடிட் த கிவர். அவங்க செக் 1,50,000 rupees இமிடியேட்டா அந்த டேட் அன்னைக்கே செக் போட்டு கொடுத்துட்டாங்க. செக்குனாலே பேங்க் தான். ஸோ பேங்க் அக்கௌண்ட் தான் கிவர். ஸோ கிரெடிட் த கிவர், பேங்க் அக்கௌண்ட் இஸ் டு பி கிரெடிட்டட், அமௌண்ட் டியூ பெய்டு இமிடியேட்லி. ஃபர்ஸ்ட் சுச்சுவேஷன் முடிஞ்சுதா. செகண்ட் சுச்சுவேஷன் என்ன கொடுத்துருப்பாங்க, அமௌண்ட் டியூ இஸ் நாட் பெய்டு இமிடியேட்லி. இந்த டியூ அமௌண்ட் 1,50,000 rupees இமிடியேட்டா பே பண்ண முடியல. ஏன் முடியலன்னா, இந்த 3 பார்ட்னர்ல கவிங்கிற பார்ட்னர் என்ன பண்றாரு, எந்தவித நோட்டீஸும் முன்னறிவிப்பும் கொடுக்காம திடீர்னு சடனா என்ன பண்ணிடுறாரு, பார்ட்னர்ஷிப் விட்டு ரிட்டையர் ஆயிட்டு போயிட்டாருன்னு வைங்க. 31st December 2018 அன்னைக்கு வந்து என்ன செய்யறாரு, டிசம்பர் 31 2018 நான் இன்னைக்கு ரிட்டையர் ஆயிடுறேன்ட்டு கவிங்கிற பார்ட்னர் அனௌன்ஸ்மெண்ட் கொடுக்குறாரு. இதுக்கு முன்னாடி என்ன பண்ணிடணும், ஒரு பார்ட்னர் ரிட்டையர் ஆகிறாருன்னா நோட்டீஸ் கொடுக்கணும். 3 மாசத்துக்கு முன்னாடியோ 6 மாசத்துக்கு முன்னாடியோ இந்த உள்ள அந்த அக்கௌண்டிங் இயர் ஆரம்பிக்கும் போதோ நான் இந்த பார்ட்னர்ஷிப்ல இருந்து விலகிறேன்றத தகவல் தெரிவிக்கணும், நோட்டீஸ் கொடுக்கணும், ரிட்டர்ன் நோட்டீஸ் கொடுக்கணும். இப்போ ஒரு எக்ஸாம்பிளுக்கு இந்த பார்ட்னர் கவின்ற பார்ட்னர் எந்தவித நோட்டீஸும் இல்லாம 31st December 2018 அன்னைக்கு நான் இன்னைக்கு ரிட்டையர்மெண்ட் ஆறேன், என்னுடைய ஷேரை செட்டில்மெண்ட் பண்ணுங்க அப்படின்றாரு, என்னுடைய டியூ அமௌண்ட்டை செட்டில்மெண்ட் பண்ணுங்கன்னா அன்னைக்கு 1 lakh, அவரோட டியூ அமௌண்ட் எவ்வளவு, 1,50,000 rupees கொஸ்டின்ல கொடுத்துருக்காங்க. ஃபேர்ம்ல கேஷ் இருந்தாக்கா செட்டில் பண்ணிடுவாங்க. அதான் ஃபர்ஸ்ட் சுச்சுவேஷன், இமிடியேட்டா செட்டில் பண்ணிட்டாங்க. இப்போ ஃபேர்ம்ல கேஷ் இல்லை, அதனால இந்த டியூ அமௌண்ட் இஸ் நாட் செட்டில்டு இமிடியேட்லி. இமிடியேட்டா என்ன பண்ண முடியல, பே பண்ண முடியல. அப்பனா அந்த கவிங்கிற பார்ட்னர் ரிட்டையர் ஆயிட்டார் இல்லையா, அவருக்கு 1,50,000 செட்டில் பண்ணியே ஆகணும். அப்போ அதை செட்டில் பண்ற வரைக்கும் கொஞ்சம் டேட் கேட்கறாங்க. எக்ஸிஸ்டிங் பார்ட்னர் யாரு, மதனும் ரஞ்சித்தும் கேட்குறாங்க, எங்களுக்கு கொஞ்சம் கால அவகாசம் கொடுங்க, உங்களுக்கு நாங்கள் இந்த 1,50,000 ரூபாய் அமௌண்ட்டை செட்டில் பண்ணிடுறோம். அது வரைக்கும் நீங்க என்ன பண்ணுங்க, இந்த 1,50,000 ரூபாய் எங்களுக்கு கடன் கொடுத்ததா நீங்க நினைச்சுக்கோங்க, நீங்க ட்ரீட் பண்ணுங்க. 1,50,000 rupees நீங்க எனக்கு லோன் கொடுத்ததா ட்ரீட் பண்ணுங்கன்னு சொல்றாங்க. அதனால இந்த 1,50,000 rupees இந்த எக்ஸிஸ்டிங் பார்ட்னர் ரஞ்சித்தும் மதனும் கவின் ரிட்டையரிங் பார்ட்னர் கிட்ட வந்து 1,50,000 rupees லோனா பாரோ பண்ணிருக்கிறதா கன்சிடர் பண்ணிக்கணும், ட்ரீட் பண்ணிக்கணும். ஃபியூச்சர்ல 1,50,000 rupees கலெக்ட் ஆன உடனே இவங்க டிரான்ஸ்ஃபர் பண்ணுவாங்க. இந்த எக்ஸிஸ்டிங் பார்ட்னர் யாரு, மதன் அண்ட் ரஞ்சித் எக்ஸிஸ்டிங் பார்ட்னர் என்ன பண்றாங்க, கவின்கிற பார்ட்னருக்கு கவினோட லோன் அக்கௌண்ட்டுக்கு தான் டிரான்ஸ்ஃபர் பண்ணுவாங்க. புரியுதுங்களா. இதுக்கு தனியா செக் எல்லாம் 1,50,000 rupees செக் போட்டு கொடுக்கறதோ கேஷ் போட்டு கொடுக்கறதோ பண்ணக்கூடாது. அன்னைக்கே பண்ணாதான், இமிடியேட்டா செட்டில் பண்ணாதான் செக்கோ கேஷோ கொடுக்கலாம்.
கொஞ்சம் இவங்களுக்கு டைம் வேணும்னா அவங்க ஒரு புது பார்ட்னர் அப்பாயின்மெண்ட் பண்ணி அந்த புது பார்ட்னர் வரும்போது என்ன கொண்டு வருவார், கேபிட்டல் கொண்டு வருவார். ஒரு 5 lakh கேபிட்டல் கொண்டு வருவாருனாக்கா அந்த 5 lakh rupees கேபிட்டல்ல இருந்து 1,50,000 rupees இவருக்கு கொடுக்க வேண்டிய இந்த ரிட்டையரிங் பார்ட்னர் கொடுக்க வேண்டிய 1,50,000 rupees செட்டில் பண்ணிடுவாங்க. ஓகேவா? நிறைய மெத்தட் இருக்கு. இல்ல அவங்க யாருக்குன்னா கடன் கொடுத்துருப்பாங்க, கடனுக்கு வித்திருப்பாங்க, அவங்க கிட்ட இருந்து கலெக்ட் பண்ணி வர வேண்டிய பணம் எல்லாம் பாக்கி இருக்கும் இல்லையா, அதெல்லாம் கலெக்ட் பண்ணி என்ன செய்யலாம், கவினுடைய ரிட்டையரிங் பார்ட்னர் கவினுக்கு செட்டில் பண்ணலாம். அந்த மாதிரி நிறைய ஸ்டெப்ஸ் இருக்கு. ஸோ அது வரைக்கும் இவங்களுக்கு என்ன ஆகணும், கால அவகாசம் வேணும். இமிடியேட்டா செட்டில் பண்ண முடியாது, டைம் வேணும்ன்றதுனால நீங்க எங்களுக்கு கடன் கொடுத்ததா லோன் கொடுத்ததா ட்ரீட் பண்ணுங்க அந்த 1,50,000 rupees சொல்றாங்க. அதுக்கப்புறம் இவங்களுக்கு கிட்ட அமௌண்ட் வந்தோடனே, ஃபேமுக்கு கேஷ் வந்தோடனே 1,50,000 rupees ரிட்டையரிங் பார்ட்னர் கவினுடைய லோன் அக்கௌண்ட்டுக்கு டிரான்ஸ்ஃபர் பண்ணிடுறாங்க. ஓகேங்களா? ஸோ விச் அக்கௌண்ட் இஸ் டு பி கிரெடிட்டட்? லோன் அக்கௌண்ட் இஸ் டு பி கிரெடிட்டட். ஹூ இஸ் த கிவர்? லோன் அக்கௌண்ட் இஸ் த கிவர். ஓகேங்களா? So Kavin's loan account is to be credited 1,50,000 rupees. Due amount transfer to loan account. ஓகேங்களா? நல்லா கவனிங்க. இமிடியேட்டா கேஷை பே பண்ணிட்டாங்கனாக்க உங்களுக்கு என்ன வரும், கேஷ் அக்கௌண்ட் கிரெடிட் பண்ணிடணும். இல்ல பேங்க் அக்கௌண்ட், கேஷ் அக்கௌண்ட் ஆர் பேங்க் அக்கௌண்ட் கிரெடிட் பண்ணிடலாம். உங்களுக்கு டியூ இஸ் நாட் பெய்டுன்னு வந்தாலே நீங்க அங்க லோன் அக்கௌண்ட்னு எழுதிடணும். அவ்வளவுதான். ரிட்டையரிங் பார்ட்னர்ஸ் லோன் அக்கௌண்ட் எந்த நேம் கொடுக்குறாங்களோ அந்த பார்ட்னர், எந்த பார்ட்னர் ரிட்டையர் ஆகிறாரோ அவரோட நேம் எழுதி லோன் அக்கௌண்ட் போட்டுருணும். ஓகேங்களா? ரொம்ப சிம்பிள் இது. அடுத்தது 1 lakh rupees இஸ் பெய்ட் அண்ட் த பேலன்ஸ் இன் ஃபியூச்சர். 1,50,000 rupees அமௌண்ட் டியூ இருக்கு, செட்டில்மெண்ட் பண்ணணும் ரிட்டையரிங் பார்ட்னருக்கு. அதுல 1 lakh rupees, மூணாவது சிச்சுவேஷன் 1 lakh rupees இமிடியேட்டா பே பண்ணிட்டாங்க அன்னைக்கே. பேலன்ஸ் 50,000 rupees ஃபியூச்சர்ல கொடுக்குறாங்க. ஓகேங்களா? ஸோ இமிடியேட்டா பே பண்ணா நமக்கு ஃபர்ஸ்ட் ஸ்டெப் தெரியும். ஃபர்ஸ்ட் journal entry, Kavin's capital account debtor to bank account. So Kavin's capital account debtor to bank account. Kavin's capital account எப்பவுமே debtorல 1,50,000 rupees இந்த first transaction மாறாது. கிரெடிட்ல தான் உங்களுக்கு 1 lakh rupees கிரெடிட் பண்ணிட்டாங்களா, பே பண்ணிட்டாங்களா, அப்போ பேங்க் அக்கௌண்ட்டுக்கு 1 lakh rupees இமிடியேட்டா வந்ததுனால டு பேங்க் அக்கௌண்ட் 1 lakh rupees போட்டுக்கிறீங்க. இந்த ரெஸ்ட் ஆஃப் த அமௌண்ட் 50,000 இருக்கு இல்லையா, அது ஃபியூச்சர்ல கொடுப்பாங்க. இன் ஃபியூச்சர் இருக்காங்க. அப்ப இன் ஃபியூச்சர்னாக்கா அப்ப பே பண்ணலன்னு அர்த்தம். ஓகேங்களா? இமிடியேட்டா பே பண்ணல, ஃபியூச்சர்ல தானே கொடுக்குறாங்க. இமிடியேட்லி பேனா கேஷ்னு போடணும், இல்ல பேங்க்னு போடணும், கிரெடிட் பண்ணணும். நாட் did not, the amount due is not paid immediately யோ பேலன்ஸ் இன் ஃபியூச்சர்னு வந்தாலோ நீங்க என்ன செய்யணும், டு ரிட்டையரிங் பார்ட்னர்ஸ் லோன் அக்கௌண்ட்னு போடணும். புரியுதுங்களா? லோன் அக்கௌண்ட்னா அந்த 50,000 ரூபாவை லோன் வாங்கிட்டதா, ரிட்டையரிங் பார்ட்னர்கிட்ட லோன் வாங்கிட்டதா கன்சிடர் பண்ணி 50,000 ரூபாய் இவங்களுக்கு வந்த உடனே என்ன செஞ்சிடுறாங்க, ரிட்டையரிங் பார்ட்னரோடைய லோன் அக்கௌண்ட்டுக்கு டிரான்ஸ்ஃபர் பண்ணிடுறாங்க ஃபியூச்சர்ல. ஸோ பிராக்கெட்ல என்ன எழுதுவீங்க, அப்போ ரெண்டு சுச்சுவேஷன் கிரெடிட் பண்ணணும். ஹூ இஸ் த கிவர்? பேங்க் அக்கௌண்ட் இஸ் த கிவர் 1 lakh rupees. ஹூ இஸ் த கிவர்? லோன் அக்கௌண்ட் இஸ் த கிவர் 50,000 rupees. 1 lakh rupees paid immediately and balance due amount transferred to loan account. ஓகேங்களா? ஏதாவது டவுட் இருந்தா கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ. டேக் கேர்.